ஹலோ வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். +2 காமர்ஸில் ஓகே சமச்சீர் கல்வி புக் வச்சுருக்கேன். அதில் நம்ம என்ன சாப்டர் இது? இன்ட்ரடக்ஷன் டு ஃபைனான்ஷியல் மார்க்கெட், அதாவது சாப்டர் 4. ஓகேயா? சாப்டர் 4ல் கொஞ்சம் எம்சிக்யூ பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நான் கான்செப்ட் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டேட்ஸ் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ். என்ன பண்ணும்? வாட் இஸ் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்? முதல்ல நான் நிறைய கிளாஸ் போட்டிருக்கேன், ப்ரீஃபாக சொல்கிறேன். அதாவது ஒரு சைடு வந்து இண்டிவிஜுவல் பிஸ்னஸ், ஓகே, அதுக்கப்புறம் வந்து பேங்க்ஸ், அப்புறம் கவர்மெண்ட். இந்த 4ட்டையும் எக்ஸஸாக கேஷ் இருக்கலாம். ஓகேயா? 4 பேர். அதே மாதிரி இந்த பக்கம் இண்டிவிஜுவல், பிஸ்னஸ், பேங்க், கவர்மெண்ட் பணம் தேவையாக இருக்கலாம். ஸோ இந்த பணம் இருக்கிறவங்கள்ட்டையும் பணம் தேவையானவங்கள மீட் பண்ணுறது தான் இட்ஸ் கால் ஃபைனான்ஷியல் மார்க்கெட். ஓகேயா? இதில் நிறைய இருக்குது. அதாவது கேபிட்டல் மார்க்கெட் இருக்குது, ஓகே, ஷேர்ஸ், இல்லாட்டி பேங்க்ஸ் இருந்தால் கமர்ஷியல் மார்க்கெட் இருக்குது, இல்லாட்டி கோல்டு, ஓகே, இல்லாட்டி ஆயில், அப்படின்னு கமாடிட்டி சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடும். சரியா? ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் மார்க்கெட். இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, the financial market facilitates business firms to do what? ஓகே, டு மினிமைஸ் ஃபண்ட் ரெக்குயர்மெண்ட்டாக கிடையாது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், இருக்கிறவங்களும் தேவையும் மீட் பண்ணுவாங்க. அப்படின்னா சம்படி கேன் யூஸ் த மார்க்கெட் டு பாரோ மணி. இப்போ டு மேக் மோர் சேல்ஸாக கிடையாது. டு ரெக்ரூட் ஒர்க்கர்ஸாக கண்டிப்பாக கிடையாது. இப்போ டு ரைஸ் ஃபண்ட்ஸ். கரெக்ட். அப்போ இவங்களுக்கு பணம் தேவையாக இருக்கும், இவங்களுக்கு பணம் இருக்கும். ஸோ டு ரைஸ் ஃபண்ட்ஸ். ஓகேயா? அடுத்தது, கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸ், லாங் டேர்ம் ஃபைனான்ஸ், மீடியம் டேர்ம், போத் ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் ஃபைனான்ஸ். ஓகே, சரி, அதாவது இந்த கொஸ்டினில் வந்து ஓகே, இப்போ பேங்க்ஸில் போனீங்கன்னா நீங்கள் போயிட்டு ஒரு ஷார்ட் டேர்ம் பாரோ பண்ணலாம். ஓகேயா? 1 மந்த், 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் சொல்லிட்டு. ஆனால் கேபிட்டல் மார்க்கெட்னா இது லாங் டேர்ம். அதாவது இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னால் அது அப்படியே இருக்கும். ஓகே, டிபெஞ்சர்னால் அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் இருக்கும். ஓகே, அது மாதிரி பாண்ட்னாலும் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கூட போகும். அதனால் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் கரெக்ட் லாங் டேர்ம் ஃபைனான்ஸ். ஸோ 3 ஞாபகம் வச்சுவாங்க. பாண்டுலாம் ஒரு 10-20 வருஷம் போகும், டிபெஞ்சர்ஸ் 5 to 10 இயர்ஸ் போகும், ஈக்விட்டி அன்லிமிட்டெட் லைஃப். கம்பெனி இருக்கிற வரைக்கும் ஈக்விட்டியும் இருக்கும். ஓகே, அதனால் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் அ மார்க்கெட் ஃபார் லாங் டேர்ம் ஃபைனான்ஸ். ஓகேயா? அடுத்தது, பிரைமரி மார்க்கெட் இஸ் ஆல்சோ கால்டு வாட்? ஓகே, முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். பிரைமரிக்கும் செகண்டரிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ஸ்கூலில் சேருவீங்க, ஃபஸ்ட்டு பேட்சாக இருந்தாலும் வச்சுக்கோங்க, அவங்கள வந்து நியூ கமர் அப்படிம்பாங்க. கரெக்டாக? அதே ஒரு வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ பிகம் அ சீனியர். கரெக்ட்? யூ நோ லாங்கர் நியூ. அதனால் பிரைமரி மார்க்கெட்டுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த பக்கம் கம்பெனி, இந்த பக்கம் பேங்க்ஸு, இல்லை இந்த பக்கம் இது இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க வந்து மீட் பண்ணி இவங்க ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, இவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஓகே, இதை பிரைமரி மார்க்கெட். அது வந்ததுக்கப்புறம் அந்த ஷேர்ஸை ட்ரேட் பண்ணால் அது கேபிட்டல் மார்க்கெட், ஃபைனான்ஷியல் மார்க்கெட். ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ பிரைமரி மார்க்கெட் இஸ் ஆல்சோ கால்டு நியூ இஷ்யூ மார்க்கெட். ஓகே, ஸோ பிரைமரி மார்க்கெட் இஸ் கால்ட் நியூ இஷ்யூ மார்க்கெட். அடுத்தது, ஸ்பாட் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் அக்கர்ஸ். ஓகே, ஸ்பாட்ங்கிறது என்ன? அதனால தான் சொன்னேன், இந்த கொஸ்டின் ரெகுலர் கேபிட்டல் மார்க்கெட் இஸ் மார்க்கெட் ஃபார். ஆக்சுவலாக சில சமயம் ஷார்ட் டேர்ம் ஃபைனான்ஸும் யூஸ் பண்ணலாம், பட் நம்ம வேணாம், நம்ம இது இப்போ ஸ்பாட் மார்க்கெட் கொடுத்துட்டாங்க. ஸ்பாட் மார்க்கெட்னா என்னென்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது அவங்களுக்கு, சப்போஸ் அவங்களுக்கு வந்து இல்லை ஃபாரின் கரன்சியில் பண்ணணும் பேமெண்ட்டு. இப்போ இவங்கள்ட்ட பணம் இருக்கும், ஆனால் ஃபாரின் கரன்சியை டக்குன்னு போய் வாங்கணும் ஸ்பாட்டில். அது யார்கிட்ட இருக்கும்? யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ குட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த ஸ்பாட் மார்க்கெட்டில் போய்ட்டு உனக்கு இமீடியட்டாக என்ன தேவையோ அதை போய் வாங்கிக்கிறதுக்கு. ஓகேயா? ஸோ ஸ்பாட் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் கேஷ் அக்கர்ஸ் கரெக்ட் இமீடியட்லி. ஓகேயா? இமீடியட்லி. ஓகே, அடுத்தது கொஸ்டின் 5. How many times a security can be sold in a secondary market? It's a very good question. Okay, சரி, என்ன சொன்னேன், பிரைமரி மார்க்கெட்னா இப்போ அதுதான். இப்போ நீங்கள் ஒரு செகண்டரி ஸ்கூலில் போய் சேர்றீங்க, பிரைமரிலேயே செகண்டரி போனீங்கன்னா, ஓகே, சும்மா அசியம் பண்ணிக்கலாம். 5th 6th போனீங்கன்னா 6th யூ பிகம் எ நியூ கமர். ஓகே, ஆனால் 7th 12th வரைக்கும் கரெக்ட். தட் மீன்ஸ் ஈ கேன் பி லைக் சீனியர், சூப்பர் சீனியர், ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லலாம். அதனால்
செகண்டரி மார்க்கெட்டில் எவ்வளோ தடவை வேணாலும் செல் பண்ணலாம். ஆனால் பிரைமரி மார்க்கெட்டில் ஒன் டைம் தான் செல் பண்ண முடியும். பிரைமரி மார்க்கெட் ஃபஸ்ட்டு டைம் செல் பண்ணுறதுக்கு, ஓகே. செகண்டரி மார்க்கெட் மல்டிபிள் டைம் செல் பண்ணுறதுக்கு. ஸோ ஹவு மெனி டைம்ஸ் செக்யூரிட்டி கேன் பி சோல்டுனா கரெக்ட், மல்டிபிள் டைம்ஸ் இஸ் ஆன்சர், ஓகே. ஓகே, அடுத்தது வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்? சரி, ஆர்கனைஸ்ட் செக்டார்னு என்ன அர்த்தம்? தட் மீன்ஸ் பணம் தேவை, இல்லாட்டி குட்ஸ் தேவை, இல்லாட்டி கமாடிட்டி தேவைன்னா நீங்கள் போயிட்டு ஒரு ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு பைக் சர்வீஸ் பண்ணுறீங்க, 2 இதுவும் பண்ணலாம் பைக்கை. இப்போ நம்ம ஒரு சின்ன ஷாப் இருக்கும், ஓகே. அவங்கள்ட்ட ஆத்தரைஸ்டு நேம் போர்டில் அதுவும் இருக்காது, ஓகேயா. ஒரே ஒரு ஆள் 2 பேர் இருப்பாங்க. தட் இஸ் அன்ஆர்கனைஸ்டு. இதே நீங்கள் ஒரு பைக் ஷோரூம் போகிறீங்க, இப்போ பஜாஜோ டிவிஎஸோ பைக்கில் போயிட்டு அங்கே போய் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆத்தரைஸ்டு ஷோரூம், தட் இஸ் ஆர்கனைஸ்ட் செக்டார். தட் மீன்ஸ் நீங்கள் நார்மல் ரோட் சைட் பைக்கில் போய் சர்வீஸ் பண்ணிங்கன்னா, இப்போ சில சமயம் அர்ஜென்ட்டாக தேவையாக இருக்கும், அது நீங்கள் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் வந்து ஒரு புது பைக் வாங்கிட்டு ஒரு முதல் 3 சர்வீஸ் 5 சர்வீஸ்லாம் யார்கிட்ட கொடுப்பீங்க? கரெக்ட், ஷோரூமில் தான் கொடுப்பீங்க, கரெக்டாக. அது யார்கிட்ட வாங்கினீங்களோ அங்கே அவங்கள்ட்ட ஷோரூம் வச்சுருப்பாங்க, அதாவது சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க. அப்போ ஆர்கனைஸ் செக்டார்னாலே வேர் இட் இஸ் சம்திங் லைக் ரெகுலேட்டட், வேர் இட் இஸ் ஆத்தரைஸ்ட், ஓகேயா. ஸோ வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ் செக்டார்ஸ்னால் அதில் இருக்கிறதுலாம் ரெகுலேட்டர் இருப்பாங்க, ஓகே. ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் பேங்க் இருக்கும், ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸும் இருக்கும், அப்புறம் ஃபைனான்ஷியல் சர்வீசஸும் இருக்கும். ஸோ இந்த 4 சேர்ந்தது தான் ஆர்கனைஸ் செக்டாருங்கிறது, சரியா. ஆர்கனைஸ் செக்டார்னால் ஞாபகம் வச்சுவாங்க, பேங்க்ஸ் உண்டு கண்டிப்பாக. இந்த பேங்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேட்டர், ஓகே. அதுக்கப்புறம் அந்த பேங்க்ஸும் இண்டிவிஜுவலும் அந்த கண்ட்ரோலர் சேர்ந்து பண்ணுறது ஃபைனான்ஷியல் மார்க்கெட். அந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க பேர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஓகேயா. ஸோ ரெகுலேட்டர், அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன், ஓகே. அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் கீழே ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் மிடில், ஓகேயா. அடுத்தது ரைட் எ நோட் ஆன் ஃபைனான்ஷியல் மார்க்கெட். இந்த ஃபைனான்ஷியல் மார்க்கெட் என்ன சொன்னேன்னா, தட்ஸ் அ பிளேஸ் வேர் அதாவது கேஷ், குட்ஸ், கமாடிட்டி, கோல்டு, எனிதிங் கேன் பி ட்ரேடட், எக்ஸ்சேஞ்ச், ஓகே. இப்படி என்ன போட்டுருக்கு பார்க்கலாம். A market where financial instruments such as financial claims, assets, securities are traded. Correct? So financial claims, assets, securities are traded is known as financial market. Yeah, that means a market where financial instruments are traded. Okay, என்னெல்லாம் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், உள்ள எல்லா ஃபைனான்ஷியல் கிளைம்ஸும் இருக்கும், அசட்ஸ் இருக்கும், செக்யூரிட்டிஸ் இருக்கும், ஓகே. அதுதான் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுங்கிறது. அடுத்தது வாட் இஸ் எ ஸ்பாட் மார்க்கெட்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்பாட் மார்க்கெட்டில் உங்களுக்கு இமீடியட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை போய் நீங்கள் வாங்குறது, ஓகேயா. அப்போ ஸ்பாட் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் த கேஷ் அக்கர்ஸ் இமீடியட்லி, ஓகேயா. அப்போ ஸ்மார்ட் மார்க்கெட் இஸ் எ மார்க்கெட் வேர் த டெலிவரி ஆஃப் த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், டெலிவரி பண்ணாதுக்கு என்ன வரணும்? பேமெண்ட் கொடுக்கணும். அப்போ டெலிவரியும் பேமெண்ட்டும் இம்மீடியட்டாக நடந்தால் தட் இஸ் கால்டு ஸ்பாட் மார்க்கெட், ஓகேயா. அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டும் உடனே கம்ப்ளீட் ஆகிடுறது, ஓகே. சரி, நம்ம அடுத்த கிளாஸில் மிச்சத்தை பார்க்கலாம், ஓகே. தேங்க்யூ.